அவ நல்ல பொண்ணு ப்ரோ. அவங்க அப்பாவுக்கு ஒரு குறை இருக்கிறத காரணமா வச்சு அதுக்கு உன் ஃப்ரெண்டை கிட்னி கொடுக்க வச்சு என் ஃப்ரெண்டை என்ன நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க. அவளை ரெண்டாம் தாரமா ஒருத்தனுக்கு கட்டி வச்சு கல்யாணம் ஆன கையோட 3 வயசு குழந்தைக்கு அம்மாவாக்கி இப்போ அவளை எங்க கொண்டு வந்து படுக்க வச்சிருக்க ப்ரோ. இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு யாரு ப்ரோ ரைட்ஸ் கொடுத்தது? சொல்லு ப்ரோ, யார் உனக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது? சொல்லு ப்ரோ. சொல்றேன், பொறுமையா இரு. முதல்ல உன் ஃப்ரெண்டு அரசி மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு உனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அந்த பாசம் தான் உன்னை இந்த அளவுக்கு கோவப்பட வைக்குது. வேந்தன் கிட்ட அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமானு கேட்டப்போ ஏற்கனவே ஒரு பொண்ணால நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன், இன்னொரு பொண்ணு என் வாழ்க்கையில வேண்டவே வேண்டான்னு சொன்னான். அதையும் மீறி என் கட்டாயத்தினால தான் இது நடந்தது, உண்மைதான். அப்போ அவன் என்கிட்ட கேட்டான், எந்த நம்பிக்கையில இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது, என் பொண்டாட்டி மாதிரியே இந்த பொண்ணு இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், அரசி என் தம்பியோட ஃப்ரெண்டு, அந்த நம்பிக்கையில நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ப்ரோ, பாசம் வைக்கிறதுலையும் நம்பிக்கை வைக்கிறதுலையும் ஒன்றை மிஞ்சுறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நீ காட்டிட்ட. அதே மாதிரி தானே உன் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் உன் ஃப்ரெண்டை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன். அதே மாதிரியே அரசியும் பாப்பா மேல ரொம்ப பாசம் வச்சுட்டாங்க. பாப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவங்களோட செல்ஸை டொனேட் பண்றதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. இப்போ நீ கேட்டையே இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்ததுன்னு, அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. என்ன ப்ரோ? அரசி பாப்பா மாதிரி சின்ன குழந்தை இல்லை, உனக்கு ஈக்குவலா படிச்சு உன்னோட கன்சர்ன்ல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிற ஆஃபீஸர், ரைட்? ஸோ அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு சிந்திச்சு முடிவெடுக்க தெரியும் தானே. அதனால நான் இந்த மாதிரி விஷயம்னு சொன்னேன், சுச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். பதிலுக்கு வேந்தனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னேன். அவங்க 4 விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு சரின்னு சம்மதம் சொன்னாங்க. அவ்வளோதான். அவங்கள நான் எந்த விதத்துலையும் எந்த விஷயத்துக்கும் கட்டாயப்படுத்தலை. நான் கட்டாயப்படுத்தினது வேந்தனை மட்டும்தான். அவன் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொன்னான். அவனை மட்டும்தான் நான் கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சேன். இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே உன் ஃப்ரெண்டு புகழரசி அவங்களோட சுய சிந்தனையில சொந்தமா எடுத்த முடிவு. யாரும் எதுக்குமே அவங்கள கட்டாயப்படுத்தல. நானோ வேந்தனோ இல்ல அரசியோட அப்பாவோ யாருமே அவங்கள கட்டாயப்படுத்தல. இன்ஃபேக்ட் அவங்க திடீர்னு கல்யாணம் பண்றதுக்கு முடிவெடுத்தது கூட எனக்கு தெரியாது. அதனால இந்த விஷயத்துல நீ என்கிட்டயோ வேந்தன் கிட்டயோ இல்ல அரசியோட அப்பா கிட்டயோ கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்கிட்டாலும் அவ எதுக்கு ப்ரோ இப்படி ஒரு முடிவெடுத்தா? அவ அப்பாவுக்காக தானே. அது ஒரு ஆரம்ப காரணம் மட்டும்தான். அரசியோட அப்பாவுக்கு வேந்தன் கிட்னி கொடுக்கறது, பதிலுக்கு வேந்தனோட குழந்தைக்கு அரசி செல் தானம் பண்றது, இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க பேசினது. ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? அரசி அவங்களே சொன்ன மாதிரி அவங்க வேந்தனை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு அவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா ப்ரோ. அப்படின்னு என்ன நம்ப சொல்றியா நீ? 1 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு கதை இழந்துகிட்டு இருக்கா. அது கண்டிப்பா போய் தான். அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க சொன்ன போய். வேந்தனுக்கும் அரசிக்கும் கல்யாணம் ஆனப்போ அவங்க பார்த்தே ஒரு 2 நாள் தான் ஆனது. 2-3 நாள்ல ஒரு லவ் வருமா? வரும். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள நம்ம வாழ்க்கைக்கு ஏத்தவங்கள பார்த்தா வரும். அதுலயும் வேந்தன் மாதிரி ஒருத்தனை பார்த்தா கண்டிப்பா காதல் வரும். ஏன்னா வேந்தனோட குணம் அப்படி. அவன் குணம் என்னங்கிறத அரசி கிளியரா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் தன்னோட வாழ்க்கைய அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சு யார்கிட்டையும் சொல்லாம அவங்ககிட்ட சம்மதம் கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்டையும் சம்மதம் கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சுத்த நான் சென்ஸா இருக்கு ப்ரோ இது. அது எப்படி நடக்கும்? எப்படியெல்லாம் நடக்கும்டா தம்பி. ஏன்னா அரசி ரொம்ப புத்திசாலி. அவங்களோட ஃப்ரெண்டு ஒன்ன மாதிரியே. வாட்? ஆமா, தாலி கட்டிட்டு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க பேசின பேச்சிலேயே எல்லாமே தெரிஞ்சது. அவங்க வேந்தன் மேல வச்சிருக்கிற காதல் பாசம் எல்லாமே புரிஞ்சது. ஸோ புகழ் வேந்தனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்ற, அப்படியா ப்ரோ? எஸ். இப்போ உன் கோவம் குறைஞ்சிருச்சா? அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான், பட் ஒரு டிவோர்ஸிய போய். தம்பி, வேந்தனோட வாழ்க்கையில என்ன நடந்ததுங்கிறது உனக்கு தெரியாது. அதை நான் சொன்னாலோ இல்லை அவன் சொன்னாலோ நீ காது கொடுத்து கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. காது கொடுத்து கேட்டாலும் நம்புறதுக்கும் தயாரா இல்லை. ஏன்னா அதுக்கு உண்டான ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லை. அதனால நீ மட்டும் இல்லை, வேற யாருமே நம்ப மாட்டாங்க. நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில உன்னை விட அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அதனால நான் அவனை நம்புறேன். மற்றவங்க நம்பணும்னு நாங்க கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. அதே மாதிரி தானே நீயும். சரி, இப்போ பாப்பாவுக்கு புகழ் ஹெல்ப் பண்றது மூலமா அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் வராதே? வராதுன்னு டாக்டர் கிளியரா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே நாங்க ஓகே சொல்லியிருக்கோம். அவ இப்ப எங்க இருக்கா? எப்படி இருக்கா? இதே பில்டிங்ல தான் இருக்காங்க. பட் அவங்கள யாரும் இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஒரு நாள் ஃபுல்லா அவங்களோட அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் இன்னும் பார்க்கல. சரி, பாப்பா எப்படி இருக்கா ப்ரோ? பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, கீமோ கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். கியூர் ஆயிடுமா? கியூர் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ கோவம் குறைஞ்சிருச்சா உனக்கு? அவ சம்மதிச்சு தான் இதெல்லாம் நடக்குதுன்னா நான் என்ன ப்ரோ செய்ய முடியும்? ஐ எம் ஸோ சாரி ப்ரோ. நான் ஷர்ட் எல்லாம் பிடிச்சி
சாரி ப்ரோ. நம்ம 2 பேரும் ஒரு நேரத்துல ஷர்ட் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டுட்டு தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆனா அந்த மாதிரி ஒரு காலம்லாம் இனிமேல் வராதுல்ல ப்ரோ. ஏன் வராது? எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். இல்ல ப்ரோ, நீ ஒரு திசையில இருக்க, நான் ஒரு திசையில இருக்கேன். ஆளுக்கு ஒரு பிசினஸ்னு போயிட்டு இருக்கோம். இனிமேல் அப்படிலாம் நம்ம இருக்க முடியுமா சொல்லு? சின்ன வயசுலயே நீ ஒரு இடத்துக்கு போயிட்ட, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன். ஹாஸ்டல்லையே தங்கி இருந்து அது ஒரு மாதிரி ஆயிட்டேன் என்ன ப்ரோ? ம், சரி ப்ரோ, நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். ம், சரி, ஓகே. ஆ, என்னோட மேரேஜ் எப்போன்னு நீ கேட்கவே இல்லை ப்ரோ. உன் கல்யாண விஷயத்தில் இனிமேல் நான் தலையிடக்கூடாதுன்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்க. மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரோ, நீ பேசுனதுனால தான் பதிலுக்கு நானும் பேசினேன். ஆமாம், நான் பேசுனதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நான் பேசுனதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது தானே ப்ரோ? ம், கண்டிப்பாக. சரி, அப்போ கேளு ப்ரோ. நீ கேட்க மாட்ட. சரி, நானே சொல்கிறேன். இன்னும் 2 வீக்ஸில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேரேஜுக்காவது வருவியா ப்ரோ? வரமாட்டேன். ஏன் ப்ரோ? ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். திரும்ப திரும்ப என்னை பேச வைக்காத. அதுவும் இல்லாமல் இப்போ பாப்பா இருக்கிற நிலமையில அவளை விட்டுட்டு வர்றதுக்கு நான் தயாராக இல்லை. எஸ்டேட்டை பார்த்துக்க சொல்லி சூப்பர்வைசர், மேனேஜர் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவங்கள எல்லாம் மேனேஜ் பண்ண சொல்லி அம்மா கிட்ட சொல்லிடு வீட்டுக்கு போனதும். ஓகே ப்ரோ. சரி, நீ கிளம்பு. நான் இங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க முடியாது. உள்ளே போகணும். பாப்பா திடீர்னு கூப்பிட்டா நான் போய் நிற்கணும். ம், சரி ப்ரோ, பார்த்துக்கோ. டேக் கேர். ஓகே. மாப்பிள, வேண்டாம். நீ எதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்த? முத்து வந்தான். எதுவும் சண்டையாட போட்டான் உங்ககிட்ட? இல்லையே. கோவமா வந்தான்டா. என் தம்பி என்கிட்ட எப்படி சண்டை போடுவான்? இல்ல மாப்பிள, என்கிட்ட என் மாமனார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு வந்தான். அதான் இங்க வந்து உங்ககிட்ட எதுவும் சண்டை போட்டுட்டானோ என்னமோன்னு வந்தேன், பதறி போய். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் சண்டை போடல. என்ன ஏதுன்னு கேட்டான், விவரத்தை சொன்னேன். சரி, ஓகேன்னு புரிஞ்சுக்கிட்டான், கிளம்பிட்டான். நல்ல வேலை, பயந்துட்டேன்டா மாப்பிள. இதுக்கு பயந்துக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா வந்தேயாக்கும். தையல் பிரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஏதாவது இருக்கா உனக்கு? ஐயோ, அது ஒரு பதட்டத்துல வந்துட்டேன்டா. இப்படி எல்லாம் பதட்டப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காத வேண்டாம். சரி, இப்ப மெல்லமா நடந்து போ. மெல்ல நட. என்ன? ம், பாப்பா என்ன பண்றா? பாப்பா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. பாத்தியா? ஆமா, தூங்குற வரைக்கும் பாப்பா கூட தான் இருந்தேன். தூங்குனதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்தேன். நான் வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல தம்பி வந்துட்டான். மாப்பிள்ள, இப்ப முத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சே, உங்க வீட்டுல போய் சொல்லிட்டான்னா? இனிமேல் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தெரிஞ்சுக்கட்டுமா? பாப்பாவை ஆள் வச்சு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நான் எதுக்கிட்ட இங்க இருக்கேன்? அப்புறம் டாக்டர் வேற ஸ்பெஷல் ஃபீஸ் கொடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சிருக்கோம். 24 ஹவர்ஸும் பாப்பா பக்கத்துல இருக்க சொல்லி. அதே மாரி அவங்களால என்ன பண்ணிட முடியும்? சரி மாப்பிள்ள. இப்ப நீ கவனிச்சுக்க வேண்டியது ஒன்னதான். போ, மெதுவா நடந்து போய் படுத்துக்கோ, போ. ம், சரி. ம், சரி, போ. இது இந்த அவ இந்த புழுங்கரிசி எப்படி இருக்கா பாத்தியா? சிரிக்காத, சொல்லு. பார்க்கலடா, பார்க்க விடல. நாளைக்கு தான் பார்க்கலாமா? சரி. உனக்கு சரியானதுக்கு அப்புறம் நல்லா அவங்க மேல அக்கறைப்பட்டுக்கோ. என்ன, இப்ப நீ முதல்ல உன் உடம்பு மேல அக்கறை எடுத்து கொஞ்சம் போய் படுப்போம். உடனே ஓட்ட ஆரம்பிச்சிடாது. என்ன, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க பண்ணது தப்பு தான்ப்பா. அண்ணனை என் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாம விட்டது பெரிய தப்பு. நீங்க போகாம இருந்ததோட மட்டும் இல்லாம என்னை போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டீங்க. என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இதுல ஏன் அண்ணன் என் கூட இல்லைன்னா எப்படி? அவன் பண்ணது மட்டும் ரொம்ப சரியா? அவன் என்ன வேணா பண்ணியிருக்கட்டும்பா. அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை நீங்க அவனுக்கு கொடுங்க. ஆனா இப்ப பனிஷ்மெண்ட்டை நீங்க எனக்கு இல்ல கொடுத்துருக்கீங்க. என்னோட என்கேஜ்மெண்ட் வீடியோல போட்டோல எதுலயுமே என் அண்ணன் இல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமாப்பா? இல்ல நடந்த விஷயத்துல என் அண்ணனை உங்களால திரும்பவும் கொண்டு வர முடியுமா? நாளைக்கு நாங்க உட்காந்து வீடியோ போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது என் அண்ணன் மட்டும் இல்லைன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பெரிய தப்பு பண்ணிட்டீங்கப்பா. அம்மாடி, அவன் வந்து நின்னா கேட்கறவங்க கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல, அவன் எப்படி வந்து நிப்பான் சொல்லு? உட்காந்துக்கிட்டே இருப்பான். எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு சொன்னா அதுக்கும் விவரம் சொல்லணும். எனக்கு தேவையில்லாத தலைவலி தானம்மா. எம்கே, வாங்க எம்கே. வாங்க மாப்ள. என்ன சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது? நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க அண்ணனை நான் கூப்பிடலையா? அவ கூப்பிட போறேன்னு சொன்னதுக்கு அவளையும் நான் விடலையா? அந்த கோவத்துல தான் கத்திட்டு இருக்கா. நீங்க பண்ணது கண்டிப்பா தப்பு தான். எவ்வளவு சண்டையா இருந்தாலும் எவ்வளவு கோவமா இருந்தாலும் ஒரு தடவை போய் இன்வைட் பண்ணிட்டு வரதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு போகுது? சரி, என்கேஜ்மெண்ட் ஒன்றும் நடக்கல. உங்க வீட்டு விஷயத்துல நான் தலையிட கூடாதுங்கிறதுனாலதான் ஒன்னும் பேசாம இருந்தேன். மாப்பிள, அவன் வந்து நின்னா கேட்கறவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது மாப்பிள என்னால. வாஸ்தவம் தான். இருந்தாலும் அவன் தங்கச்சிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ அவன் இல்லாம இருந்தா எப்படி? என் அண்ணனும் வரல, இப்ப அவனும் வராம போயிட்டான். என் அண்ணனுக்காவது நான் வினிய மேரேஜ் பண்றது பிடிக்கல, அதனால வரலன்னு வச்சுக்கலாம். ஆனா அவன் அப்படி இல்ல. அதைத்தான் எம்கே இப்போ நானும் சொல்லிட்டு இருந்தேன். அண்ணனை எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு நாளைக்கு அனுப்பிடுவாங்கன்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க.
இங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே தானே கூட்டிட்டு வரணும். ஆமாம், ஆனால் இப்போ அவங்க மாமனார் வேற இருக்காருல்ல, அதான் அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பா திட்டிட்டு இருக்காரு. அவரை இங்கே கூட்டிட்டு வர போறியா? ஆமாம் எம்கே, அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போது அண்ணி இங்கே தானே இருக்கணும். அவங்க அப்பா அண்ணி இல்லாமல் அங்கே தனியாக எப்படி இருப்பார்? அதான் இங்கேயே அவரையும் தங்க வச்சுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதை அப்பா கிட்ட சொன்னால் அவருக்கு பிடிக்கல. நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் எம்கே. அவருக்கும் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, வயசானவர் வேற, தனியாக எப்படி இருப்பார்? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, அதை நீங்கள் உங்கள் 3 பேருக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்தது வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு. என்ன மாப்பிள்ள? ஆமாம், இதே குட்டியை நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போனோம். அவளை கியூர் பண்ணவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்க. லுகேமியா ரொம்ப முத்தின நிலைமையில இருக்கு, அதனால கியூர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா மாப்பிள்ள, அப்படிதான் சொன்னாங்க. ஏன் இப்போ என்னாச்சு? இப்போ பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர் பாப்பாவுக்கு கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காராம். அப்போ நீங்க எந்த டாக்டர் கிட்ட காட்டினீங்க? என்ன அப்படியே வாயை பழந்துட்டு நிக்கிறீங்க? எந்த டாக்டர் கிட்ட காட்டினீங்க? மாப்பிள்ள, காட்டாத டாக்டர் இல்ல, போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல மாப்பிள்ள. என் பையனை கூட்டிட்டு தானே போனேன், அவனுக்கு எல்லாமே தெரியுமே. ஆனா இப்போ பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கே. அப்படியே எம்கே? ஆமா, பார்த்துட்டு தான் வரேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. எப்போ நடந்தது இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போதான் விஷயம் தெரியும். அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது எம்கே? எல்லாத்தையும் என்கிட்டே கேட்டுட்டு இருக்காத வினி, போய் பாரு. ஓ அண்ணன் புள்ள தானே? கண்டிப்பா பாக்குறேன் எம்கே. பாப்பாவுக்கு கியூர் ஆகுதுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு? இப்படியே பாலிஷா பேசிட்டே இரு நீ. என்ன அப்படியெல்லாம் இல்லை எம்கே. சரி, போனது போகட்டும். இப்போ பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஆள் மாத்தி ஆள் ஒருத்தர் அங்க போய் இருந்து பாத்துக்கங்க. அவனும் ஆப்ரேஷன் பண்ணி படுத்து கிடக்கான், அவனாலே எதுவும் பார்க்க முடியாது. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதும் புகழரசி தான், என் ஃப்ரெண்டு தான். அதனால பாப்பாவை பாத்துக்கிறதுக்கோ இல்ல அவங்க 2 பேரையும் 3 பேரையும் மொத்தமா பாத்துக்கிறதுக்கோ யாருமே இல்ல. சோ நீங்களா தான் ஹெல்ப் பண்ணணும். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இங்க பாரு வினி, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதெல்லாம் போகட்டும். இதுக்கு மேல நீ ஃபேமிலியில கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டலன்னு வையேன், எனக்கு சுத்தமா பிடிக்காது சொல்லிட்டேன். கண்டிப்பா நான் போய் பாத்துக்கிறேன் எம்கே, கோவப்படாதீங்க என் மேல. இல்ல வினி, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அப்போ யாரும் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இனிமேல் கூட நீ ஃபேமிலியில கொஞ்சம் கேர் எடுத்துக்கலன்னு வையேன், எல்லாரும் என்னதான் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு பேச்சு வர்றதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன் எம்கே. நான் இன்னைக்கே ஹாஸ்பிட்டல் போறேன். அங்க போய் இருந்து யார் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ பண்ணி கொடுத்துட்டு வரேன். குட், சொன்ன மாதிரியே செய்யணும். ஓகே? கண்டிப்பா எம்கே. நீங்க சொன்ன விஷயம் எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எனக்கு இப்பவே இதே குட்டியை பார்க்கணும் போல இருக்கு. அப்படிலாம் உடனே பார்க்க முடியாது, வெளியே தான் இருக்கிறாப்புல இருக்கு. என் அண்ணன் அங்கதான் இருக்காரு. நீ போயிட்டு உன் அண்ணனுக்கு இல்லைன்னா புகழரசியை பார்க்க விட்டாங்கன்னா அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு பண்ணு. அப்புறம் பாப்பா எங்க இருக்கான்னு கேட்டு அங்க போ. அங்க என் அண்ணன் இருப்பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் பேசு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏதாவது எடுத்துட்டு வரணுமா, கொண்டு வரணுமான்னு கேளு. சரிங்க எம்கே. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ வினி. கண்டிப்பா செய்யறேன் எம்கே. சரி, ஓகே. நீயும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வேலையில கொஞ்சம் டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடு. ஈவினிங் போயிட்டு வா என்ன? சரி. சரி, ஓகே. எல்லாரும் இருங்க, வரேன். என்னப்பா இது? எனக்கும் ஒன்றும் புரியலையம்மா. வந்தான், படபடன்னு பட்டாசா பொறிஞ்சான், இப்படி தலையில இடி இறக்கிட்டு போயிட்டான். அப்பா பாப்பா பொழைச்சிருவாளாம். அதானம்மா, அப்படித்தான் சொல்லிட்டு போறான். எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. என்னம்மா, போயிட்டானா? கிளம்பிட்டான்ப்பா. என்னம்மா சொல்லிட்டு போறான்? அப்பா, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம். என்னம்மா சொல்ற? கேஎஸ் எதுக்கு அண்ணனை ஊட்டிக்கு கூட்டிட்டு போனாருன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு எனக்கு. எதுக்குமா? கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருக்கட்டும் அண்ணன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டை அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாக்கா, இடையில கூட ஒரு தடவை புகழரசி கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா. அப்ப நான் சொன்னது சரியா போச்சுல்ல? அப்பா, நீங்க 2 பேரும் இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க இருந்தா நீங்க ஒன்றும் பண்ண விட மாட்டீங்க, ஏதாவது பண்ணனாலும் தெரிஞ்சு போகும்ட்டு நைஸா கேஎஸ் அண்ணனை ஊட்டிக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? அதானம்மா, படுபாவி இப்படி கழுத்தறுப்பான்னு நினைக்கலையே. அக்கா, இப்ப இதுக்கு மேல என்னமோ பண்ண முடியாதாக்கா? என்ன பண்ண முடியும்? லுகேமியாக்கு ட்ரீட்மெண்ட்னா என்ன சும்மா நார்மல் பெட்ல போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? தனியா ஐசோலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரும் ஈஸியா உள்ள நுழைஞ்சிட முடியாது. அதுக்கும் மேல கேஎஸ் அங்க இருக்காரு, அவரை மீறி எப்படி நம்ம எதுவும் பண்ண முடியும்? எப்படி முதல்ல உள்ள போக முடியும்? அக்கா, ட்ரீட்மெண்ட்டுக்கு புகழரசி தான் ஹெல்ப் பண்றான்னு எம்கே சொல்லிட்டு போறான். அப்ப இதுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க போலக்கா. ஓஹோ, அப்ப இந்த பண்ட மாற்று முறை மாதிரி இவன் அவங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுத்துருக்கான், அங்க இருந்து ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் வாங்குறாங்க. அது என்னன்னு தெரியல. வேற என்னவா இருக்கும்? போன் மாரோ செல் டிரான்ஸ்பிளான்டா இருக்கும். அப்படின்னா என்னமா? அது பாப்பாவோட பிளட் குரூப்புக்கு சேம் பிளட் குரூப், சேம் டிஷ்யூ எல்லாம் பொருத்தமா இருந்ததுன்னா அவங்களோட எலும்பு மஜ்ஜையில இருந்து செல்ஸ் எடுத்து பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கப்பா. அப்படி பண்ணா காப்பாத்திரலாமா? கண்டிப்பா காப்பாத்திரலாம். அப்படித்தானே நம்ம முதல்ல பார்க்கும்போது டாக்டர் சொன்னாரு. நம்ம தானே அந்த விஷயத்தை அண்ணனுக்கு தெரிய விடாம பண்ணிட்டு இருந்தோம். அப்படியா? எனக்கு என்னமா அந்த விவரம் ஒன்றும் தெரியல. நீ தான் உள்ள போயிட்டு வந்த. ஆனா எப்படிமா இப்படி பொருத்தமான ஒரு டோனர் கிடைச்சது? நம்ம கைக்குள்ளேயே இருந்திருக்காப்பா, நமக்கு தெரியாம இருந்திருக்கு. ஏ வினி, உன் கூட தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அது கூட உனக்கு தெரியாம இருந்திருக்க.
அக்கா அவ கூட தான் நான் பேசவே மாட்டேன், அவன் இருக்கிற திசை பக்கமே போக மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. என்னமோ போ, இப்ப தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும் நம்மளால? ஏதாவது பண்ணணுமா? அப்பா நம்மளால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தான்ப்பா தம்பியோட நிச்சயதார்த்தத்துக்கு கூட வராம ஆடாம அசையாம ஹாஸ்பிட்டல்லே ஆணி அடிச்ச மாதிரி கேஎஸ் உட்காந்துருக்காரு. ஓ, இப்ப புரியுதுமா எனக்கு. கண்டிப்பா பாப்பாவை காப்பாத்தி தான்ப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்ப என்னம்மா செய்யறது? என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற வரைக்கும் இப்போதைக்கு அவங்க கூட சேர்ந்து ஜால்ரா தட்ட வேண்டியதுதான். அப்பதான் எம்கேவையாவது நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். கொண்டு வந்தவன கரெக்டா நம்ம வழிக்கு ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு போக முடியும். சரிம்மா, சரி. வினி, உனக்கு டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பு. அக்கா நீ? நானும் வர்றேன். இனிமேல் உங்க 2 பேரையும் மட்டும் நம்பி ஒரு வேலைக்கு ஆகாது. கிளம்பு, நம்ம 2 பேரும் போகலாம். சரிக்கா. நிலா, இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம். நிச்சயதார்த்தத்துக்கு என் கூட துணைக்கு இருந்த மாதிரியே கல்யாணத்துக்கும் துணைக்கு இருக்கணும். என்னம்மா? சரிங்கம்மா. 2 வாரம் தான் இருக்குங்கிறதுனால வேலையெல்லாம் மடமடன்னு பார்க்கணும். நான் வேற 1 வாரம் போல ஊட்டி பக்கம் போயிட்டு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப இங்க கல்யாண வேலையெல்லாம் யாருமா பாப்பாங்க? வினியோட அப்பாவை பார்க்க சொல்லுவோம். நம்ம பார்க்குற வேலையெல்லாம் வந்து பார்ப்போம். இந்த இன்விடேஷன் அடிக்க கொடுக்கறது, அதை எல்லாருக்கும் அனுப்புறதுங்கிறதையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம் இந்த வாரத்தில். அதை நான் அங்கே இருந்துக்கிட்டே பார்த்துருவேன். சரிங்கம்மா. மற்றபடி புடவை எடுக்கிறது நீயும் வினியும் போயிட்டு வந்துருங்க. அப்படியா? சரிங்கம்மா. ஆமாம், வினியோட அக்காவும் வினியும் வருவாங்க. நீ அவங்க கூட துணைக்கு போ. எல்லா வேலையும் பார்த்து கொடு என்ன? சரிங்கம்மா. அப்புறம் நகை எடுக்கிறதெல்லாம் நான் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போய் பார்த்துக்கலாம் அன்னைக்கு மாதிரியே. துணியை முதல்ல எடுத்து தைக்க போடணும். அப்போ தான் கல்யாணத்துக்குள்ளே கிடைக்கும். அதுக்கு தான் முதல்ல முடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். சரி. அப்படியே எடுக்கும்போது உனக்கும் என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஒரு பட்டு சேலையோ இல்லை இதே மாதிரி ஒரு பட்டு சுடிதாரோ எடுத்துக்கோ. உங்கள் பாட்டிக்கும் ஒன்று எடுத்துரு, சரியா? ஒரு 2 வாரத்துக்கு ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் கொஞ்சம் லீவை போடு. என் கூட மாட இரு என்ன? சரிங்கம்மா. வாப்பா. என்ன உங்கள் அண்ணனை பார்த்தியா? பார்த்தேம்மா. ஏன் வரலையா நிச்சயதார்த்தத்துக்கு? அம்மா, இதே பாப்பா இருக்கல்லம்மா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதே குட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டா? ஆமாம்மா, கியூர் பண்ண முடியும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு சரியாயிடுமா? அப்படி ஐயா? ஆமாம்மா, அண்ணன் தான் சொன்னாரு. பரவாயில்லையே, அந்த பிஞ்சு பிள்ளை குணமாகி வீட்டுக்கு வந்துட்டேன்னா நல்லது தானே. எல்லாம் உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சு யோகம் தான். நீ அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய போற அதிர்ஷ்டம் தான். நான் அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய போற அதிர்ஷ்டம் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு மருமகளா போன அதிர்ஷ்டம். என்னையா சொல்ற? ஆமாம்மா, பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதே புகழரசி தான். அப்படியா? ஆமாம்மா, அண்ணன் தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. நல்லதுயா, நல்லது நல்லது. எப்படியா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்தா சரிதான். சரி நிலா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் கூப்பிட்டு விட்டேன் கல்யாண வேலை என்னென்ன பார்க்கணும்னு. சரி இங்கே பாரு நிலா. அம்மா நீ போ, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்கம்மா. ஐயா முத்து. அம்மா. அம்மா ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். நீ என் கூட வா. ஊட்டிக்கா? எதுக்குமா இப்போ? எஸ்டேட் வேலை அங்கே போட்டபடி கிடக்குல்லப்பா. ஆமாம்மா, அண்ணன் கூட உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாங்க. எஸ்டேட்டை மேனேஜர்கிட்டையும் சூப்பர்வைசர்கிட்டையும் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்களாம். அண்ணன் இங்கேருந்தே ஃபோன் கால் மூலமாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காராம். இருந்தாலும் உங்களையும் ஒரு தடவை பார்த்துக்க சொன்னாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இங்கேருந்து ஃபோன் போட்டு பேசினாலும் ஒரு வேலைக்கும் ஆகாது. நேரில் போய் இருந்து ஒரு வாரம் போல் பார்த்துட்டு வர்றேன் நான். சரி போயிட்டு வாங்கம்மா. அதுக்கு எதுக்குண்ணா, இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குது. எல்லா வேலையையும் என் மருமக கிட்ட ஒப்படைச்சிட்டு வா, அப்போ பார்த்துக்கிடுவா. சரிம்மா, வினிக்கிட்ட கொடுத்துட்டு வரலாம். ஆனால் நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்? விஷயம் இருக்குப்பா. உங்கள் அண்ணன் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்கான்ல, அந்த பொண்ணோட வீட்டில் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசுவோம். இது? ஆமையா, அந்த பொண்ணோட அண்ணனை வீட்டுக்கு வர சொல்லி கொஞ்சம் பேசுவோம். என்ன பேச போறீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என் கூட வா. அம்மா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்னெல்லாம் பண்ண சொல்லாதீங்க. அதுவும் இல்லாம அண்ணனோட மேரேஜ் விஷயத்துல நான் தலையிடுறது இல்லைன்னு அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, நீ ஒன்றும் பேச வேண்டாம், என் கூட மட்டும் வா, என்னைய கொண்டு போய் விடு. அம்மா, அதான் உங்களுக்குன்னு ஒரு கார் போட்டிருக்கேன்லம்மா, டிரைவரும் போட்டிருக்கேன்ல, அவரை கூட்டிட்டு போங்க. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குமா. ஐயா, உங்க அண்ணன் தான் நான் சொல்றது எதையுமே கேட்காம என் பேச்சை கேட்காம அங்க ஹாஸ்பிட்டலே கதின்னு உட்காந்துட்டு இருக்கான். நீயும் அம்மா பேச்சை கேட்காம தான் இருக்க போறியா? இல்லம்மா, இப்ப நான் அங்க ஊட்டிக்கு வந்து என்ன பண்ண போறேன், அதை தான் கேட்கறேன். நீ என் கூட வா, வந்து எஸ்டேட்டை ஒரு தடவை பார்த்துட்டு போ. அந்த எஸ்டேட்ல உனக்கும் பங்கு இருக்குங்கிறத நீ மறந்துடாத. இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? இல்லப்பா, உங்க அண்ணன் இல்லாத நேரத்துல நீயாவது வந்து எஸ்டேட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போனேன்னா தான் அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். 2 முதலாளிகளும் மாறி மாறி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா தான் அவங்களும் ஒரு பயத்தோட வேலை பார்ப்பாங்க. அதான் நீங்க போறீங்கல்ல. நான் தான் எல்லா பொறுப்பையும் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ கொஞ்ச நாள் எஸ்டேட் பக்கமே போறது இல்லைலப்பா. அதனாலதான் இப்போ நான் உன்னைய கூப்பிடுறேன். உங்க அண்ணனுக்கு பதிலா நீ வா. சரி ஓகே, வரேன். பட் அந்த பொண்ணு வீட்டுல எல்லாம் என்ன போய் பேச சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு வீட்டுக்கெல்லாம் நான் உன்னையும் அனுப்ப மாட்டேன், நானும் அங்கே போக மாட்டேன். நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது. அவங்கள தான் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். சரிம்மா, அப்படியே அவங்க வந்தாலும் நீங்க என்னெல்லாம் பேச வைக்க கூடாது. சரி, நீ பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேன். ஆனா நீங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்கன்னு தான் எனக்கு தோணுது. அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்.
பிரச்சனை எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான்ப்பா நான் போய் பேச போகிறேன். அமைதியாக தான் பேசுவேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவேன். அவங்க கேட்குறாங்களா என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு மேலே மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். சரியா? சரி, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எதுவா இருந்தாலும் சரி, அண்ணன் ஆசைப்படுறத செஞ்சு கொடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதெல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன். நைட்டு கிளம்புறோம், ரெடியாரு. இப்போ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஊருக்கு போனதும் அருணாச்சலத்தை வீட்டுக்கு வர சொல்லி பேசி பார்ப்போம். அவன் என்ன சொல்கிறாங்கிறத பொறுத்து தான் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முடிவெடுக்கணும். அப்படியெல்லாம் இவன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட முடியாது. ஆமாண்ணே, ஆமாம் ஊட்டிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அங்கே எஸ்டேட்லாம் வாடிக்கிட்டு இருக்குல்ல, போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். ஒரு 4 நாள் போல் அங்கே இருந்து பார்த்துட்டு வர்றேன்னே. நீங்கள் கல்யாண ஏற்பாடுகளெல்லாம் பாருங்கள், பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிருங்க. அடித்ததும் கொடுத்து விடுங்க. சரிடா. ஆமாம், நான் அங்கே இருந்துக்கிட்டா எஸ்டேட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே இன்விடேஷனையும் அங்கேருந்தே எல்லாருக்கும் போஸ்ட்டில் அனுப்பி விட்டுறேன். சரிம்மா தங்கச்சி, சரிடா. சரி, என் மருமக என்ன பண்ணுறா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம்மா. வந்து இந்த குளிச்சுட்டு ஃபோனை தூக்கிட்டு உள்ளே போனா, இன்னும் வெளியே வரல. அப்படியா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்களோ? தம்பி வந்து எல்லா விவரமும் சொன்னான். ஆமாம்மா, இங்கேயும் மாப்பிள்ள வந்தாரு, வந்து எல்லாத்தையும் சொன்னாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து பார்த்து இருங்கன்னு சொன்னாரு. சரின்னு 2 பிள்ளைகளும் கிளம்பிட்டாங்க. சரி, அவங்க அண்ணனை மட்டும் பார்த்துட்டு வந்தாங்க, வேற யாரையும் பார்க்க விடலையாம். ஆமாம், பார்க்க விட மாட்டாங்கன்னு தான் தம்பி சொல்லிட்டு இருந்தான். அதான் அவங்க அண்ணியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க போல. அது எப்படி இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் பார்க்க விடுவாங்களாம். அதுவும் அப்படியா? சரி. ஆமா, 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு இந்த பெரியவ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கா, சின்னவ இந்த போனை தூக்கிட்டு உள்ள போனா. என்னதான் பேசுவாளோ பேசிட்டு இருக்கா. சரி, பேசட்டும். என் மருமகளுக்கு என்ன வேலையோ. அதாம்மா. சரிண்ணே, அப்போ நான் ஊட்டிக்கு போயிட்டு வர்றேன். இங்கே நீங்கள் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருங்க. என்ன எதுக்கும் எதிர்பார்க்காதீங்க. இன்விடேஷன் அடிச்சதும் கொடுத்து விடுங்க. எங்கள் கார் டிரைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்து விடுங்க. எனக்கு ஊட்டிக்கு வந்து சேர்ந்துரும். ஆட்டும். சரி, வச்சிடட்டா? சரிம்மா, சரி. பார்த்து போயிட்டு வாடாமா. உங்கள் மருமக பிள்ளை தான் கார் ஓட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து தான் ஓட்டுவான். சரிம்மா, சரி. மருமகனை காட்டதா சொல்லு. சரிங்க, நீ வச்சிடுறேன். சரிம்மா. நான் ஊட்டி கிளம்பிட்டு இருக்கேன், உங்ககிட்ட சொல்லலையோ? ஆமா, எம்கே சொல்லலையே. ஆமா, அம்மா திடீர்னு இன்னைக்கு தான் சொன்னாங்க நைட்டு கிளம்பணும்னு. நானும் அப்புறமா சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. நிச்சயதார்த்த வேலையில நீயும் ரொம்ப டயர்டா இருந்திருப்பல்ல, நானும் ரொம்ப டயர்டா இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். சரி. அப்படியே ஈவினிங் போல எந்திரிச்சு குளிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு இந்த அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். சரி எம்கே, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் டெஸ்ட் இருக்கு. ஓகே. மருமக ஃபோனை தூக்கிட்டு ரூமுக்குள்ளே போனான்னு அண்ணன் சொன்னார். இவங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காளா? சரி, நிச்சயதார்த்தம் ஆன பிள்ளைங்க இத்தனை வருஷமாக காதலிச்சிருக்காங்க. இனி பேசுறதுக்கு கல்யாண கனவெல்லாம் நிறைய இருக்கும்ல. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் எம்கே. நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்காம தூங்கு சீக்கிரமா என்ன? சரி. நான் எப்படியும் 1 or 2 days ஆகும்னு நினைக்கிறேன் வரதுக்கு. வர வரைக்கும் ஆஃபீஸை பார்த்துக்கோ. ஓகே எம்கே. ஹே, நீ எப்பவும் என்ன எப்படி கூப்பிடுவ? அப்படியே கூப்பிடு. அது எப்பவும் போல கூப்பிடு. அது முத்துக்கண்ணு, உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. வினிதா மேடம் என்ன நினைச்சுப்பாங்களோ? அது யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீ நம்ம 2 பேர் மட்டும் இருக்கிறப்ப என்ன எப்படி கூப்பிடுவியோ அப்படியே எப்பவும் போல கூப்பிடு. சரி முத்துக்கண்ணு. இதுதான் நல்லா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கா என்ன நிச்சயதார்த்த வேலையில? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சின்னஞ்சிறுசுக பேசிட்டு இருக்கட்டும், நம்ம போய் எதுக்கு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு. ஆனாலும் என் மகனுக்கு என் மருமக கிட்ட பேசும்போது ஒரு தனி சிரிப்பு தான். முத்துக்கண்ணு, சொல்லு. இந்த ஊட்டியில எல்லாம் ரோடு வளைஞ்சு போகுமாமே, அப்படியா? ஆமா, அப்படிதான் இருக்கும். நீ பார்த்து கார் ஓட்டு. என்ன, அம்மா வேற இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்து தான் ஓட்டுவேன். பார்த்து போ. என்கிட்ட பேசிக்கிட்டே அப்புறம் நீ பாட்டுக்கு எங்கேயாவது கொண்டு போய் சாத்தியறாத வண்டியை. ஓய், நீ என்ன பத்தி என்ன நினைச்ச? எனக்கு தெரியாதப்பா உன்னைய பத்தி. நீ இங்க சென்னை ரோட்லயே ஃபாஸ்டா ஓட்டுவ. ஃபாஸ்டா தான் ஓட்டுவேன், ஆனா என்னோட கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கும். சரி, நல்லா தான் ஓட்டுவ. பார்த்து ஓட்டு. சரி முத்துக்கண்ணு, பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? இல்ல, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு தான் அதுக்கப்புறம் சாங் ப்ளே பண்ணணும். நல்ல இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டா போட்டு கேளுன்னு. தேவா பாட்டு ஒன்று அதையும் போடுன்னு. ஓகே. நான் அன்னைக்கு உனக்கு ஒரு பிளேலிஸ்ட் செட் பண்ணி கொடுத்தேன்ல, அதுல இருக்கிறது எல்லாத்தையும் வரிசையா கேளு. உனக்கு ஜாலியா இருக்கும் டிரைவ் பண்றதுக்கு. தூக்கமே வராது. ஜம்முன்னு ஊட்டிக்கு போயிடுவேன். சரி, ஓகே. ஆமா, அந்த பாட்டெல்லாம் கேட்டா செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சரி, கேக்குறேன். சரி கேளு. சரி, அப்புறம் சொல்லு ஏதாச்சும். என்ன சொல்றது? ஏதாச்சும் சொல்லு. அப்படியே விடிய நான் ஊட்டி போற வரைக்கும் என் கூட பேசிட்டே இரு. எனக்கு பாட்டே தேவையில்லை. அது சரி, நான் தூங்க வேண்டாமா? ஆமல்ல, தூங்கணும்ல. அப்புறம் பாட்டி வந்து என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. கேட்டா சொல்லு, எம்கே கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு. அவ்வளவுதான், என் முதுகு தோலை உரிச்சு எடுத்துருவாங்க. எதுக்கு அப்படி பண்ணுவாங்க? குடு நான் கேக்குறேன். இல்ல, கார் ஓட்டிட்டு போற பிள்ளைய நீ ஏன் பேசி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. நீ பேசுறதுல எனக்கு என்ன தொந்தரவு இருக்கு? ஜாலியா தான் இருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, உங்ககிட்ட பேசும்போதுதான் எனக்கு ரிலாக்ஸா இருக்குன்னு. ஆனா அதெல்லாம் என் பாட்டிக்கு புரியாது. ரிலாக்ஸ்னா என்ன, காஃபி ஊத்தி வைக்கிற பிளாஸ்கான்னு கேட்கும்.
என் பிள்ளைக்கு என்ன ஒரு சிரிப்பு வினிதா கிட்ட பேசும்போது. எப்படி காதலிக்கிறான் என் பிள்ளை. நம்ம முன்னாடி வினிதா கிட்ட பேசும்போது தான் உருன்னு யாரும் பாத்துருவாங்களோ வைக்கிறாங்களோன்னு பேசுவான் போல. தனியா பேசும்போது எவ்வளோ ஜாலியா பேசுறான். முத்துக்கண்ணு நான் தூங்கட்டா? ஏன் பேபி தூக்கம் வருதா? பேபி எம்ல பேபி. தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. சரி சரி ஓகே, அப்ப தூங்கு தூங்கு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, தூங்கு. சரி கோச்சுக்கிடாத. ஏய் நான் தான் உன்கிட்ட முதல்ல கேட்டேன்ல உனக்கு டயர்டா இருக்கா என்னன்னு, அப்புறம் எப்படி கோச்சுக்குவேன்? சரி சரி நான் தூங்கட்டா? உனக்கும் தானே டயர்டா இருக்கும். நான் அப்பவே தூங்கி எந்திரிச்சிட்டேனே, அதனாலதான் நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லாட்டி முடியுமா சொல்லு? சரி அப்ப பார்த்து வண்டி ஓட்டிட்டு போ. ஊருக்கு போன உடனே எனக்கு ஒரு மெசேஜாவது காலாவது பண்ணிடுறேன்னு. பத்திரமா போய் சேரணும். சரி அப்ப நீ தூங்கு. சரி குட் நைட். குட் நைட். கண்டிப்பா பாட்டு கேட்டுக்கிட்டே ஓட்டுன்னு. ஓகே ஓகே ஓகே. சரி நீயும் டேக் கேர். ஓகே. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே. அம்மா காரை ஷெட்ல நிறுத்திட்டு வரேன், நீங்க உள்ள போங்க. சரிப்பா. அம்மா வாங்க. நீங்க வருவீங்கன்னு தகவல் சொன்னதும் காலையில வெள்ளனை வந்து காத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஆமா சரி உள்ள வாங்க பேசுவோம். சரிங்கம்மா நீங்க முன்னாடி போங்க, நான் கேட்டை பூட்டிட்டு வரேன். தம்பி ஐயா வணக்கம். அம்மா தம்பிக்கு வணக்கம் சொன்னா கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாரு. போனையே பார்த்துக்கிட்டு இருக்காருமா. ஒருவேளை நான் கூப்பிட்டது கேட்டிருக்காம இருந்திருக்குமோ? அது அப்படித்தான். ஏமா பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குல்ல, இன்னும் 2 வாரத்துல கல்யாணம்ல. கல்யாண பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நேத்து வண்டியில வரும்போதுல இருந்து இந்த கூத்து தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட போற பிள்ளைங்க. அப்ப அங்கிருந்து இங்க கிளம்பி வந்தப்ப அந்த பிரிவு வாட்டும்ல, அதான் வரும்போதுல இருந்து ஒரே போன் பேச்சு தான். இப்ப இங்க வந்து இறங்குனதும் மறுபடியும் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மாப்பிள்ள. கொஞ்ச நேரம் கூட என் மருமகளை விட்டு பிரிய முடியல போல, அந்த அளவுக்கு காதல். என்னையா கண்ணு அவகிட்ட பேசாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல போலயே. அப்படியே தவியா தவிக்கிற. வந்த உடனே போன் எடுத்துட்டு உட்காந்துட்ட.